எங்க குடும்பம் ஒரு அழகான பூந்தோட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அதுலேயும் என் பொண்டாட்டினா எனக்கு உயிர். அவ இல்லைன்னா நான் இல்லை. இவ தான் என் அன்பான பொண்டாட்டி மம்மோ. இவர் என்னோட அப்பா. என்னை எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுவார். இவங்க என்னோட அம்மா. இவங்களுக்கு என்னை விட அவங்க மருமக மேலே தான் பாசம் அதிகம். இவ என்னோட செல்ல தங்கச்சி ஷில்பா. இவ்வளோ அழகான குடும்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு அந்த கடவுள் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. குழந்தை வேணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற என் குடும்பத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியுமா? அத்தை, இன்னும் டைம் இருக்குல்ல? நான் ரெடி. நீங்களே ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டியா? கிளம்பி வந்துட்டீங்களா? காலையில 5 மணில இருந்து இந்த மேக்கப்புக்கு தான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு என்னங்க தெரியும் பொம்பளைங்களோட மேக்கப் பத்தி? ஆமா ஆமா, ஏதோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்காங்க, விட்டுருங்க, பொழிச்சு போட்டோம். சரி விடுப்பா, பரவாயில்ல. நீங்க சரி. அம்மா ஷில்பா, அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். ரெடியா? வந்துட்டியா? ரெடியா? எல்லாம் ரெடி தானே? வாங்க போலாம். வாங்க. சீக்கிரம் வா, கால் சுடுது, சீக்கிரம் வா. ஓம் ஸ்ரீ பகவான் சத்ய சாயிநாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் சத்ய ஸ்வரூபாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் சத்ய தர்ம பராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் வரதாய நமஹ. Mama darling, இந்த நேரத்துல ஏன்டா தொல்லை பண்றீங்க? ஹலோ டேய், ஏன்டா இந்த நேரத்துல போய் போன் பண்ற? ஃபர்ஸ்ட் நைட்டை விட இன்னைக்கு எனக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குடா. போனை வைடா. டேய், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. போனை வைடா, வைடா. சொன்னா கேளுடா, முக்கியமான விஷயம் சொல்ற. நீ என்னடா போட? இவனுக்கு என்ன தெரியும் என்னோட கஷ்டம்? மம்மு, இன்னும் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ விடுங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. தங்கம், இன்னைக்கு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணோம்ல, அது எதுக்கு தெரியுமா? குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. ஆரம்பிக்கலாமா? என்னங்க, நாம இன்னைக்கு தானே பூஜை ஆரம்பிச்சிருக்கணும். 9 நாளைக்கு விலகியே இருக்கணும்னு அத்தை சொல்லிருக்காங்கல்ல. ஐயோ அம்மா! என்னடா என்னாச்சு? என்னடா இப்படி கொதறி போட்டு வச்சிருக்க? உனக்கு என்னாச்சு? இன்னும் எதுவும் ஆகல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. ஐயோ, கோயில்ல பூஜை பண்றாங்களா? நாள் கணக்குல விரதம் இருக்க போறாங்களா? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ? ஐயோ, நினைச்சது எதுவுமே நடக்கலையே. என்னங்கடா இது? ஐயோ கர்மம். குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக கோயில்ல பூஜை பண்ணாங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டி வேற வேற ரூம்ல படுத்தா குழந்தை எப்படிடா பிறக்கும்? பாவீங்களா? எடுக்க மாட்டேன்டா. உன் போனை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன்டா. சாமி சத்தியமே எடுக்க மாட்டேன்டா. நாசமா போ. சொல்லுடா. டேய் மச்சான், உன் போனை கட் பண்ணிட்டேன்னு என் மேல கோவப்படாதடா. எனக்கு ஒரு டவுட்ரா.
இன்னைக்கு காலையில கோயில்ல பூஜை பண்ணாங்கடா. அது குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா நாங்க 2 பேரும் சேராம தனித்தனியா படுத்தா குழந்தை எப்படிடா பிறக்கும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, மூடிக்கிட்டு பாடு. நான் காலைல ஃபோன் பண்றேன். ஐயோ 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 ஐயோ, பாட்டி மெயில் பண்ணிருக்காங்க. நாளைக்கு காலையில இங்க வராங்களா? அப்படியா? அம்மா வராங்களா? அத்தை வராங்களா? பாட்டியா? ஐயோ, யார் யாருக்கு என்னென்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்திருப்பா. ஐயோ கடவுளே. அப்பா அப்பா, என்ன சொல்ற? ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்ல. பாட்டி எங்க போனாலும் ஒரு பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படியா? எனக்கு இப்ப என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலையேப்பா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அங்க வண்டி வருதான்னு பாடுறா. நீயும் உன் பயமும். அப்பா, பாட்டி வருவாங்கல்ல, ஆ. வந்ததும் வண்டி இங்க தானே நிறுத்துவாங்க. ஆமா. நிறுத்திட்டு உள்ள வருவாங்கல்ல. அப்ப வாங்க நம்ம உள்ள போலாம். டேய், இங்க இல்லடா. நீ உள்ள போயிட்டா மட்டும் உன்னை சும்மா விட்டுருவாங்களா? வண்டி வருதான்னு பாடுறா. ஆஹா, வந்துட்டாங்கப்பா. வராங்கடா. வந்துட்டாங்கப்பா. என்னம்மா இந்த வயசுலயும் புல்லட்ல இவ்வளவு ஸ்பீட்ல வர? உங்க அப்பா வண்டியை நீ தான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்ட. நான் ஓட்டினா அது உனக்கு வயிற்றுச்சலா இருக்குதா? என்ன பாட்டி, பாடியை செம்மையா மெயின்டைன் பண்றீங்க போல இருக்கு. ஏய், அப்படியே விட்டனா? சாரி 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 சாரி. நான் வண்டியோட பாடியை பத்தி சொன்னேன் சும்மா பாட்டி. வர்றா. எங்கடா உன் பொண்டாட்டி? அம்மா, நீ வரன்னு என் பொண்டாட்டி ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வர போயிருக்காமா. பாட்டி, என் மம்மும் தான். சரி சரி, இந்த வண்டியை கொண்டு போய் ஓரமா விட்டுட்டு வாங்க. இந்தாங்க. பாத்து பாத்து, பை இருக்குமா? பாத்து. புடி புடி. அப்பா, நீ கொஞ்சம் வண்டியை பிடிப்பா. இரு. ஐயோ, ஏய், இத புடுறா. குடு குடு குடு. ஏய், என்னடா தள்ளவே முடியல. ஏர் போட்டுருப்பீங்க பாருங்க. அம்மா, தள்ளுங்க. அப்படிதான், பாத்து மெதுவா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. டேய், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியாடா? போதும் பாட்டி, இதுக்கு மேல என்னால முடியாது. நான் ஃபிகரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அடத்து, ஒண்ணும் திங்காம ஃபிகர் மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் இல்லடா. எல்லாத்தையும் தின்னுட்டு எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங் இதெல்லாம் பண்றதாண்டா பெரிய விஷயமே. ஐயா, எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணா உடம்பு வலிக்கும் பாட்டி. நீங்க வேற. இல்ல செல்லம். சரிதான் போட. இங்க பாருடா, நாளையில இருந்து எனக்கு ஒரு சிக்கன்லாம் பத்தாது. 4 சிக்கனும் 40 முட்டையும் வேணும். சரிம்மா, அரேஞ்ச் பண்றேன். अद योगानुशासनं योगः चित्तवृत्तिनिरोधः तथाद्रष्टो स्वरूपे अवस्थानं वृत्तिसारूप्यं नितरत्वं वृत्तयः पञ्चतैः क्लिष्टा क्लिष्टा प्रमाणविपर्यय विकल्प निध्यास्मृति प्रत्यक्ष अनुमान आगमा प्रमाणानि विपर्ययो मिथ्या ज्ञानं. இந்த வயசுல எதுக்கு யோகா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி, இத பத்தில உனக்கு என்ன தெரியும்? அப்போல்லாம் ஒரு குடம் தண்ணி கொண்டு வரதுக்கே மைல் கணக்குல நடக்க வேண்டியிருக்கும். கிணத்துல தண்ணியை இறைச்சிதான் கொண்டு வர வேண்டியிருக்கும். அரைக்கிறதுக்கெல்லாம் அம்மிக்கல்ல தான் யூஸ் பண்ணோம். நாங்க எந்த வேலை பண்ணாலும் டயர்டாவே இருக்காது. நாங்க தான் துணி துவைச்சோம், பாத்திரம் விளக்கணும், வீடு பெருக்கணும், வாசல் தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டோம், வீட்டையும் மொழுகி விடுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஆசனம் தான். உடம்ப நம்ம எந்த அளவுக்கு வருத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருப்போம். ஆனா இந்த காலத்துல ஐயோ, இதெல்லாம் உங்க காலம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மிஷின் வந்துருச்சு. எல்லா பொம்பளைங்களும் உன்ன மாதிரி எதுவும் செய்யாம இப்படியே உட்கார்ந்துருக்காங்க. யோகானால எவ்வளவு பயன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? யோகா பண்ணா சக்கரை வியாதி வராது, பிபி இருக்காது, மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா இப்போ யோகாவை இந்த உலகமே விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதையும் இப்ப உலக யோகா தினம்னு செலிப்ரேட் பண்றாங்க. முதல்ல நம்மள நாமே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டோட அருமை நமக்கு முதல்ல தெரியல. யோகா நம்ம நாட்டோடது, நம்மளோடது. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு சயின்டிபிக் காரணம் இருக்கு. யோகா பண்றதுனால நம்ம பாடி ஃபுல்லா ரிஃப்ரெஷ் ஆகுது. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா இல்லையா? ஒன்னும் புரியலையா? சரி போ, வரேன்.
சரிங்க அத்தை, நான் கீழே இருக்கேன், வாங்க. ம். பாட்டி பாட்டி அது வந்து விஷயம் இல்லாம யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. என்னன்னு சொல்லுடா. அது ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு டவுட்டு பாட்டி. இந்த ஆன்மீக ரீதியில உடல் வேற ஆத்மா வேறன்னு இருக்குல்ல, அப்போ இந்த விரதம் இருக்கிறது, பூ மிதிக்கிறது, வேல் குத்திக்கிறது, இந்த மாதிரி தண்டனை எல்லாம் நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கணுமா? நம்மள கஷ்டப்படுத்திக்காம சந்தோஷமா இருக்கலாம்ல? டே லூசு, ஆத்மா வேற உடம்பு வேறன்னு நினைக்காத. உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குடா. ஆத்மா எல்லையற்ற இடத்துக்கு போகணும்னா உடம்பு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தியாகம் செஞ்சா அந்த ஆத்மா எல்லையற்ற இடத்துக்கு போகும். இங்க பாரு, இந்த உடம்பு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தியாகம் பண்ணாம இருந்தா ஆத்மா அதிருப்தி அடைஞ்சு அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம பேயி பிசாசு பூதம்னு சொல்றோம். ஆத்ம திருப்திக்காக விரதங்கள், பூஜை புனஸ்காரங்கள்னு நாம எல்லாத்தையுமே பண்ணிதாண்டா ஆகணும். நம்ம உடம்பு சுத்தம் இல்லாம இருந்தா ஆத்மா உடம்ப விட்டு போயிடும். ஆத்மா எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனோட அடையாளங்கிறது அவனோட உடலை வச்சு தாண்டா கிடைக்கும். அத்தை அத்தை, மாமாக்கு காஃபி வேணுமா? அதான் போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, சுகர் கம்மியா போடுங்க அத்தை. எனக்கு தெரியும்டி. அன்னைக்கு நாம ஒரு சீரியல் பார்த்தோம்ல, அதுல அந்த மருமக சௌபாகியா நிறைய சுகர் போட்டு கொடுத்துட்டா. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு என்னடி இப்போ? இல்ல, மாமாக்கு சுகர் இருக்குங்கிற காமன் சென்ஸ் வேணா? இவ்ளோ சுகரா போடுவீங்க? அவளுக்கு என்னடி தெரியும்? விட்டு தள்ளு. சும்மா அவ செஞ்ச இவ செஞ்சான்ட்டு. சினிமா பேப்பர் கொஞ்சம் எனக்கு எப்படி கொடுங்கப்பா. போடணும்னு தெரியும். உள்ள ஒரு மெகா சீரியலே ஓடிட்டு இருக்கு, நீ சினிமா பேப்பரை கேக்குற. மாமாவுக்கு சுகர் இருக்கு, சுகர் கம்மியா போடணும்னு அவளுக்கு அறிவில்ல? அது மாமியாருக்கு தெரியாதா? கொஞ்சம் பால் ஊத்தி இருந்தா சரியா இருக்கும். எதுக்கு பால் போடணும்? ஒருவேளை சுகர் அதிகமாயி மாமனார் ஹாஸ்பிடல் போயிட்டா 5 எபிசோட ஹாஸ்பிடல்ல தான் எடுத்துருக்கோம். அதெல்லாம் அவ மாமியாருக்கு தெரியுமா? ஏண்டா மவனே, சொல்லுப்பா. உள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பா, எந்தெந்த சீரியல்ல என்னென்ன டைலாக்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க ரீடெலிகாஸ்ட் ஆகுது. இவங்கள வச்சு புது சீரியலே எடுக்கலாம் போல இருக்கே. ஆமா, உண்மைதான்டா. நானா இருந்தா கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். நானா இருந்தா வாயை கிழிச்சிருப்பேன். நான் அரைஞ்சிருப்பேன். பல்ல தட்டி கையில கொடுத்திருப்பேன். நான் மூஞ்சில போராட்டி இருப்பேன். மூடிய பிடிச்சு ஆட்டி இருப்பேன். நான் இடுப்பே உடைச்சிருப்பேன். தொட்டையால முட்டி உடைச்சிருப்பேன். அப்பா, உங்க பொண்டாட்டி குரல் பெருசா இருக்கா இல்ல ஏன் பொண்டாட்டி குரல் பெருசா இருக்கா? வாயே ஊசி நூல் வச்சு. டேய், உன் பொண்டாட்டி தான் கத்திக்கிட்டு இருக்கா. நாம இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க தெரியலையே, பாக்கலாம் வாங்க. சத்தம் ஓஞ்சிருச்சு. ஐயோ, ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க நாங்க அங்க தொண்டை கிழிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க உட்கார்ந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? ஏய், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ நீங்க சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஹலோ, நாங்க சண்டை போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு சீரியல் பாக்குற மாதிரி இருக்கா? அப்ப அது சீரியல் இல்லையா, சினிமாவா? யார் ஆர்டிஸ்ட்? உங்கள அத எங்க போயிட்டாங்க? அவங்க எங்கடி போவாங்க? எங்க சுத்தினாலும் இங்க வந்துதானே ஆகணும். வா வா, நம்ம போய் வேலை பார்ப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஓ, ஐ எம் ஃபைன். வாட் அபவுட் யூ? ஓ, ஓகே, யா ஃபைன். ஓகே, I'll call you later. Bye. வரேன் பாட்டி. ஏய், எங்கடி போற? ஆ, இங்க வா. உட்காரு. எனக்கு கால் அமுக்கி விடு. கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. உன் புருஷன் கூட எப்படி? நல்லதா இருக்காரு. நான் உங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லதா இருக்கும். நான் ஒரு பக்கம் படுத்துக்குவேன், அவரை ஒரு பக்கம் படுத்துக்குவாரு. போடி லூசு. இவகிட்ட எப்படி கேக்குறது? அது சரி, உங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சு? பாட்டி, அன்னைக்கு நான் பால் எடுத்துட்டு போனேனா அவரு வாங்கிக்கிட்டாரா? சரியா சொல்லுடி. அதான் பாட்டி, அன்னைக்கு நான் பால் எடுத்துட்டு போனேனா அவரு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரா, நான் பால் கொடுத்தேனா? இங்க பாரு, அப்படியே ஒழுங்கா சொல்றியா இல்ல உன்ன வர்ற பாட்டி. பாட்டிக்கு
நான் பால் எடுத்துட்டு போனேன்னா ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அதான் பாட்டி, நான் பால் எடுத்துட்டு போனேன்னா அவர் உள்ள உட்கார்ந்து இருந்தாரா, நான் அவருக்கு பால் கொடுத்தேனா அவரும் குடிச்சாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு தெரியுமா? மெய் மறக்கவே ஒன்றிணையவே உகந்த நேரம் இதுவே. மகள மகளவே கொஞ்சி பேசவே சிறந்த நேரம் இதுவே. தினக்கு தினதான் தினக்கு தினதான் விருந்தாகவே சன்மானமா பழகும் நேரம் இதுவே. மோக கடலிலே காமாட்னியா வளர நேரம் இதுவே. தினக்கு தினதான் தினக்கு தினதான் தினக்கு தினதான் தினக்கு தினதான். இலசுல கொய்யாதது வயசுல செய்யாதது போதிக்கிற செல்லமாகவா. மோகதாக தேவைக்கேது கண்ணி மீது மோகித்தது மரதர்ம நியாயமெத்தவா. ஒன்னா கலந்தா சுகமேதான் மனசுல மஞ்சந்தா. மெய் மறக்கவே ஒன்றிணையவே உகந்த நேரம் இதுவே. மகள மகளவே கொஞ்சி பேசவே சிறந்த நேரம் இதுவே. தினக்கு தினதான் தினக்கு தினதான் கொஞ்சம் போதும் தனலிலே உடலிலே இணைக்க உச்சத்திலே மிஞ்சி போக கரையுது சந்தோஷமும் தேவி. மீந்து போக விடுவாயோ தாங்கும் இடமும் உண்டு. மெய் மறக்கவே ஒன்றிணையவே உகந்த நேரம் இதுவே. மகள மகளவே கொஞ்சி பேசவே சிறந்த நேரம் இதுவே. தினக்கு தினதான் தினக்கு தினதான் விருந்தாகவே சன்மானமா பழகும் நேரம் இதுவே. மோக கடலிலே காமாக்னியா வளர நேரம் இதுவே. தினக்கு தினதான் தினக்கு தினதான் தினக்கு தினதான் தினக்கு தினதான். எல்லாம் சரியா இருக்கு, ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. சரி, அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி பாட்டி, குட் நைட். நீங்க படுத்து தூங்குங்க. பாட்டி ம், பாய். டேய் வாடா இங்க. உபதேசம் பண்ண போறாங்களோ என்னவோ. ம். ம். என்ன விஷயம் பாட்டி? என்னடா
உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சரியா நடந்துக்கிறது இல்லையா? யார் சொன்னது? யாரோ எதுக்குடா சொல்லணும்? எனக்கு தெரியாதா உன் யோகியதை என்னங்கிறது? 5 வருஷம் ஆச்சு. இந்த வீட்ல ஏதாவது ஒரு புழு பூச்சி இருக்காடா? புழு பூச்சிலாம் வேண்டாம் பாட்டி. எதுக்கு? டேய், புழு பூச்சிங்கிறது குழந்தை குட்டிய சொல்றேன்டா. ஓஹோ, அதுவா? பாட்டி பாட்டி, அது இப்பவே எதுக்குந்தான் நாங்க முடிவு பண்ணி இப்பவே எதுக்குன்னு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆஹா, ஃபேமிலி பிளானிங்கா ஃபேமிலி பிளானிங். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு. உன் கைய கொண்டடா இங்க. நாடி நரம்பெல்லாம் கரெக்டா இருக்கா பாட்டி? என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் சரியா தான் இருக்கு. நீ போயிட்டு வந்து சாயங்காலம் என்ன பாரு. நான் ஒரு லேகியம் கொடுக்கறேன். லேகியமா? யாருக்கு? உனக்கு தாண்டா. எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. என்ன சொல்றீங்க பாட்டி? என்னன்னா போயிட்டு சாயங்காலமா சொல்றேன். எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுமா உனக்கு? போ, கிளம்பு, ஆபீஸ் கிளம்பு. ஓகே ஓகே பாட்டி, இப்பவே லேகியம் கொடுங்களேன். எங்கடா இருக்கிற? போடா, போய் வேலையை பாரு. போடா. சரி, போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். பாட்டி கரெக்டா உட்காருங்க பாட்டி. தெரியும்டா. புல்லட் நினைச்சீங்களா? எந்த பக்கம் போணும் சொல்லுங்க. ரைட்ல போடா. ஓகே, ரைட். ரைட்ல போடான்னு சொல்றேன்ல. போடா, இந்த பக்கம் போடா. போடா இந்த பக்கம். நீ இருக்கியே சரியான கிழவ மாதிரி வண்டி ஓட்டுறடா. வேகமா போ. போறேன். ஆக்சிலேட்டர் மிதிடா. இதுக்கு மேல ஸ்பீடா போக முடியாது. இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்ப நீ ஓட்டுறியா இல்ல நானே ஓட்டறேன்? சரி சரி, நானே ஸ்பீடா ஓட்டுறேன். போடா. பாட்டி 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 பாட்டி, பாட்டி எங்க போனாங்க இவங்க? பாட்டி பாட்டி பாட்டி, இந்த புதருக்குள்ள என்ன விட்டுட்டு எங்க போனீங்க பாட்டி? ஏதாவது மிருகம் வந்து என்ன கடிச்சு குதறி திருட்டு போயிடுச்சுன்னா என் பொண்டாட்டிக்கு யாரு பதில் சொல்றது? ஐயோ பாட்டி பாட்டி. பாட்டி பாட்டி, நான் சும்மா தானே இருந்தேன். ஏதோ கீரையை பத்தி சொல்லி என்ன காட்டுக்குள்ள கூட்டு வந்து விட்டீங்களே. மார்க்கெட்லயே வாங்கிருக்கலாமே பாட்டி. ஆஹா, ஐயோ வைரம் பாட்டி, பயமா இருக்கு. எங்க இருக்கீங்க? இந்த காட்டுக்குள்ள என்ன தனியா விட்டு போயிட்டீங்களே பாட்டி. பாட்டி வந்துட்டீங்களா? என்னடா அது? அப்பா அப்பவே சொன்னாரு பாட்டி வந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். அது நடந்துச்சு. வாங்க பாட்டிங்க. சரியான லூசு. இறங்குடா கீழ. என்ன விட்டுட்டு எங்க போனீங்க நீங்க? டேய், கொஞ்சம் கீழ இறங்குடா. என்ன விட்டுட்டு எங்க போனீங்க நீங்க? நான் சொல்றேன், முதல்ல கீழ இறங்கு. என்ன விட்டுட்டு எங்க போனீங்க நீங்க? கீழ இறங்குடா. ஒன்னு பண்ணுங்க, நீங்க அந்த பக்கம் வாங்க. வாங்க அங்க வாங்க. டேய், உங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமாடா உனக்கு? ஐயோ, தாத்தாவை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க பாட்டி. நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. தாத்தா ஒரு பெரிய வீரரு, தீரரு, யானையை பிடிச்சி தோல்ல தூக்கி போட்டு வந்தாருன்னு. அதெல்லாம் இப்ப தேவையில்லை. டேய், கீழ ஜம்ப் பண்றா. ஜம்ப் பண்ணா? ராஸ்கல், என்ன இவ்வளவு பயந்தாங்குளியா இருக்க? இறங்குடா கீழ. குதிராங்கற. சீக்கிரம் இறங்குடா. காப்பாத்து. அங்க காலை வச்சு இறங்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமா. இங்க இருந்து குதிச்சே தான் வந்துற போதும். பாட்டி, இது கருவேப்பிலை பாட்டி. கேட்டிருந்தா மார்க்கெட்ல இருந்து கொத்து கொத்தா வாங்கி வந்து கொடுத்துருப்பேன். இது காட்டு கருவேப்பிலடா. என்னவோ போ. இத பத்தி நமக்கு தெரியாதா? என்ன நீங்க தினமும் சாப்பிடும்போது இதெல்லாம் தூக்கி போடுவோம். இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்காதுடா. இது காட்டுல மட்டும் தான் கிடைக்கும். காட்டு கருவேப்பிலை. ஐயோ,
தரையில விளையிற இத போய் கடவுளே, காட்டுல விளையிறது நாட்டுல விளையிறது இந்த முண்டத்துக்கு ஒண்ணு தெரியல. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. கருவேப்பிலை பறிச்சிட்டு இருக்கேன் தெரியல உனக்கு? அட தெரியுது பாட்டி, நீ வேற. நீ ஆயத்துக்கு பயந்தா கூடிய இருக்க. இந்த கைய பிடி. எந்திரி. எந்திரறோம். எந்திரி. பாட்டி. ஐயோ. வாங்க பாட்டி போலாம். நட. கை தாங்களது. ஏன்டா இப்படி இருக்க? ஏதோ 4வது மாடியில இருந்து கீழே விழுந்த மாதிரி பண்ற? வா வா. நானே நடக்கிறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? இங்க பாரு. நீ வயசு பையன்டா. எப்படி இருக்கணும்? பாட்டி என்ன போட்டு டிபெண்ட் நிமித்ரா. நான் தேடி எங்க ஓடுற இந்த வயசான காலத்துல? இதாண்டா ரொம்ப முக்கியம். அப்பா கிடைச்சிருச்சு. இந்த பேய் எனக்கு வந்த பாரு. என்ன சொல்லணும்? பச்சல புடிங்க நீ. பாட்டி பாட்டி. ஐயோ காது கேட்காதா? பாட்டி இந்த காஞ்சி போன இலைய பறிக்கிறதுக்காக ஓஞ்சி போன என்ன தள்ளி விட்டு வந்துட்டியா பாட்டி? டேய் லேகியத்துக்கு இதுதான்டா ரொம்ப முக்கியம். நீயும் லேகியம். ஐயோ என்ன இவ்வளவு வீக்கான புள்ளைய. ஓ எனக்கு கொண்டு வேணாவா? டேய் வந்ததுல இது 2 மட்டும் தான்டா கிடைச்சிருக்கு. இன்னும் நமக்கு 108 மூலிகை செடிங்க வேணும். 108? என் கதை முடிஞ்சது. மீதி 100 கிடைக்கிறதுக்குள்ள எனக்கும் 100 ஆயிடும் போல இருக்கு. நான் வரல இந்த ஆட்டத்துக்கு. ஏண்டா சாகிறதும் பொழைக்கிறதும் நம்ம கையிலடா இருக்கு. ஐயோ நட. கை தாங்க. நடடா. கையை பிடிச்சுக்கணுமா? தலை எழுத்து. அப்பா உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாரு. ஐயோ கடக்கு முடக்கு சத்தம் கேக்குது. பாட்டி பாட்டி. என்னடா ஒரு அத ஆமாடா. பாரு, அங்க ஒண்ணு விட்டோம். பார்த்தீனியம். அதையும் எடுத்துக்கலாமா? அடச்சி. நீ சொல்ற மாதிரி அதை போட்டுட்டா உனக்கு இருக்கிறதும் இல்லாம போயிடும். அப்படியா? சரி சரி, நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். போடா முன்னாடி. வாங்க பாட்டி. வா வா என்ன பிடிச்சுக்கோ. நட. அப்பா. ஐயோ பாட்டி, எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? கண்ணில் லிட்டரா கண்ணீர் வடியும். ஏண்டா? ஐயோ காட்டுல ஒரு இலை விட மாட்டேங்குது இந்த பாட்டி. பாட்டி நான் இது வரைக்கும் எதுக்காகவும் இப்படி அலைஞ்சதில்லை. அப்படிப்பட்டவனை காடு பூரா சுத்த விட்டிய பாட்டி. ஒரு பக்கம் இடுப்பு வலிக்குது, புலம்புறது இன்னொரு நிறுத்திட்டு பக்கம் மொத்த முதல்ல உடம்பு நடடா. வலிக்குது. நடடா வேகமா நடடா. முடியல நிறைய பாட்டி, வேலை இருக்கு. ஏன் சீக்கிரம் பாட்டி இப்படி போணும். பண்ற? எப்பா போ போ இந்த பக்கம் போ. டேய் ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னமோ ஊரே அழிஞ்சு போற மாதிரி கத்துற. என் பாட்டி இப்படி எல்லாம் பண்ண. எல்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தது. உதவி பண்றேன்னு உபதிரவம் பண்ணிட்டியே பாட்டி. பாட்டி டேய் ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ கத்துற கத்துக்கு வீடே இடிஞ்சு உன் தலையில விழுந்துரும் போல இருக்கு. நீ பண்ண வேலையினால தான் கத்துறேன். கவுத்துட்டியே பாட்டி. அம்மா அம்மா ஏம்மா என்னடா லேகியம் பண்ணிட்டு இருக்கியாம்மா? உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஒன்றும் இல்லை. அம்மா அவன் ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு இடுப்பு வலிக்குதான். அவன் நம்ம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். எப்படி இவன் லேகியத்தை தின்ன போறான்? வாயா. அம்மா அதுல போடலையா? எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. போடுறேன் இரண்டா. அம்மா இதுவும் கொஞ்சம் போடுங்கம்மா. போதும்டா. ஐயோ எக்ஸ்ட்ரா செஞ்சு வைமா, அவனுக்கு சக்திக்கு தேவைப்படும். டேய் அதெல்லாம் அப்படி பண்ணி வைக்க கூடாதுடா. செல்லா என்னாச்சுங்க? இருங்க வரேன். வந்துட்டியா? அம்மா ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு? முடியல, என்னால முடியல. என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் ஆக மாட்டேங்குது. என்னால அசைய முடியல, ஒன்னும் பண்ண முடியல. அந்த பாட்டி இங்க வரேன்னு சொல்லும் போதே தெரியும் ஏதாவது ஏடா கூடமா பண்ணோன்னு. அது நடந்துருச்சு. முடியலம்மா, என்னால முடியல. நல்லா தானே இருந்தேன்.
எப்படியாவது என்ன காப்பாத்துரு. உன் புருஷன் மேல உனக்கு பாசமே இல்லையா? பாட்டி! பாட்டியை ஏண்டி கூப்பிடுற? அவங்களாலதான் எல்லாம் பாடா படுறேனே. ஐயோ என்னாச்சுங்க உங்களுக்கு? இடுப்பு வலிக்குதுடா தங்கம். அம்மா பாட்டி! இப்போ கொஞ்சம் பாட்டி! இரண்டி என்னடியாச்சு? இடுப்பு வலிக்குதான் பாட்டி. டேய் என்னடாச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு நீயே கேக்குறிய பாட்டி. வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கதற கதற என்ன கூட்டிட்டு போனிய பாட்டி காட்டுக்கு. அவ்வளோ பெரிய மரத்து மேல என்ன ஏற வச்ச. அங்க இருந்து என்ன கீழே குதிக்க வச்ச. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்னமோ பண்ணுது பாட்டி, முடியல. இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் எதுவுமே தெரியாத மாதிரி என்னாச்சுடான்னு கேக்குறிய பாட்டி. இரு உன்னை என்ன பண்ற பாரு. டேய் அம்மா வாடா இங்க. தவற வந்துட்டம்மா. யப்பா என்னாச்சுமா? டேய் இத கொஞ்சம் புடிடா. குடு குடு. பாத்து புடிடா, கீழ விழுந்துற போது. சரி சரி சரி. ஏய் கட்டில் மேல ஏறு. எதுக்கு பாட்டி? ஏறுடின்னு சொல்றல. ஐயோ என்ன பண்ண போறாங்களோ? அப்படியே அவன் இடுப்ப மிதி. பாட்டி நானா? மிதிங்கறல. வேணாம். ஐயோ கடவுளே, என்ன பண்ண போற? இவரை நீதான் காப்பாத்தணும் கடவுளே. சொல்லிட்டு செய்டி. ஐயோ 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 ஐயோ. ஐயோ 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 ஐயோ. ஒண்ணு ஆகல, வாயை போட்டு சும்மா இருடி. பாட்டி நீங்க மிதின்னு சொன்னீங்க, நானும் ஒரே ஒரு வாட்டி மிதிச்சேன். ஒரேடியோ போயிட்டாரு போல இருக்கே. ஐயோ 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 அவன் ஒண்ணு ஆகல, சும்மா இருக்கறல. ஐயோ ஐயோ போட்டு நான் உன்னை வாயை போட்டு சும்மா இருக்க சொல்றல. பாருங்க பாரு குடுறாத. ஐயோ அம்மா இதையா? ஆமா அதத்தான் குடு. அம்மா இந்த நிலைமையில அவனுக்கு இதை குடுக்கணுமாம்மா? ஆமாண்டா குடுக்கணும், குடு. ஐயோ பாவம், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் குடுமா. அறிவு கெட்டவனே, உன் கையாலேயே அவனுக்கு ஒரு ஸ்பூன் ஊட்டி விடு. ஐயோ 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 என் தங்கமே, வாயத்தோடா தங்கம். காட்டு காட்டு காட்டு. சும்மா புலம்பாத, ஊட்டி விடுறா. காட்டுப்பா. அவ்வளவுதான். ஷில்பா, ஷில்பா. என்ன பாட்டி? ஏண்டி எந்த பக்கம் சத்தம் வருதுன்னு உனக்கு ஏதாவது கேக்குதாடி? பாட்டி என்ன நம்ம வீட்ல புதுசா சவுண்ட்லாம் வருது? ஐயோ போயும் போய் உன்னை கேட்டேன் பாரு, நீ படு. சரி. ஐயோ என்னடி இப்படி ஓடி போற? டேய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தண்ணி? யார்? நானு? நீதான். சரி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் அதிகமாவே எடுத்துட்டு வரேன். நீ என்னம்மா இப்படி பார்த்துட்டு இருக்க? நான் என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. நீ என்ன சின்ன தப்பா பண்ணிருக்க? ஏண்டா லேகியம் எங்கடா? லேகியம்மா? எந்த லேகியம்மா? முந்தானத்தை நீயும் நானும் சேர்ந்து பண்ணுமே அந்த லேகியம். அந்த லேகியம்மா? அது இல்லையாம்மா? அம்மா நீ நானும் முந்தானத்து செஞ்சுமே. அந்த லேகியம் தான். உனக்கு ஒன்னும் தெரியாதுல்ல? என்ன நம்புமா. டேய் எடுத்தது நீதானு தெரியும், தின்னதும் நீதானு தெரியும். மிச்சம் இருக்கிறது எங்கடா? ஐயோ நான் சொல்றத நம்புமா. ஏண்டா உன் ரூம்ல தான் கட்டில் உடைஞ்சிருக்கு, எனக்கு அது கூட தெரியாதாடா? அட கடவுளே. டேய் அம்மா
தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எல்லார்கிட்டயும் சொல்லி மானத்தை வாங்கிடாதீங்க. லேகியம் நல்லா இருந்ததுன்னு ராத்திரி பூரா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடப்பு வெக்கம் கெட்ட பரதேசி. நான் எதுக்காக அதை பண்ணேன்னு உனக்கு தெரியுமாடா? இந்த பார்த்தா நீ கொண்டு வாப்பா. ஏன் கம்மியா கொண்டு வந்துட்ட? அது குளிக்க கட்டியா குடிக்க கட்டியான்னு தெரியல. உன்ன சும்மாறா, நானே நொந்து போய் உக்காந்துருக்கேன். நீ வேற. அப்பா இது எங்க வைக்கிறது? என் தலைமையில வை. அதுவும் மறந்தான், அதுக்கு இங்கே வச்சிருவோம். என்னடா இது? எந்த அட்ரஸ்ன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. அட்ரஸை மறுபடியும் பார்க்குறேன். கியா உஜா? எங்கேருந்து வந்திருக்கும் இது? அமேசான் ஆஃப்ரிக்காவா? ஓஹோ, கண்டிப்பாக டைமண்டாக தான் இருக்கும். இருக்கட்டும், என்னன்னு பார்க்கலாம். இதுதான் சரியான இடம். இதுதான் அட்ரஸ். கரெக்டான அட்ரஸ் தான். யாருப்பா வேணும்? என்னது? கொரியர் பாட்டி. பாட்டி, இதில் ஒரு சைன் போடுங்க. டேய், என்னடா அது? என்ன பாட்டி? ஓபன் பண்ணிருக்கு. ஐயோ, நான் ஒன்றும் பண்ணல பாட்டி. டேய், ஓபன் பண்ணது தெரியுதேடா. அதுக்குள்ள என்ன இருக்கு? வெறும் வேறு தானே இருக்கு. வேறுனா அதுக்கு மரியாதை இல்லையா? பாட்டி, ஆப்பிரிக்கால இருந்து அந்த வேரை வர வச்சு என்னதான் நீங்க பண்ண போறீங்க? என் பேரனுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தையே இல்ல. அதுக்காக தான்டா இதெல்லாம். டாக்டருங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த லேகியத்தை சாப்பிட்டா அவனுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். பாட்டி, எனக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எனக்கும் அந்த வேற கொஞ்சம் கொடுக்குறீங்களா? போடா. நீங்க இன்னைக்கு என்னமோ கோவமா இருக்கீங்க. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கு வா, உன்னை உதச்சி அனுப்புறேன். அப்பா, அம்மா வந்துட்டீங்களா? இருங்க வரேன். டார்லிங். என்னங்க ஏன் லேட்டு? அது ரொம்ப வேலை இருந்துச்சுடா தங்கம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரியா? என்னங்க, பாட்டி உங்களுக்காக ஒரு புது லேகியத்தை ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. புது லேகியமா? ஸ்ட்ராங்காவா? எங்கடா ஓடுற? வாயை மூடிட்டு உட்காரு. கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு புழு பூச்சியை காணோம். மூடிக்கிட்டே இதை தின்னு. வேணா புழு பூச்சி கூட தின்றேன். வேணாம் செல்லம், ஏங்க, ப்ளீஸ் செல்லம், இதெல்லாம் please வேணாம். சாப்பிடுங்க. பாட்டி தான் அவளை சொல்றாங்கல்ல, சாப்பிடுங்க. ப்ளீஸ் செல்லம், இதெல்லாம் வேண்டாம். புரிஞ்சுக்கோ. ஒண்ணும் ஆகாதுங்க, சாப்பிடுங்க ப்ளீஸ். வேண்டாம் செல்லம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. சாப்பிடுங்க. சொன்னா கேட்கணும். நீங்க சாப்பிடுங்க இருக்கிறதே போதும். ப்ளீஸ். வேண்டாம் செல்லம்ல. ஏய், என்னடி என்னமோ அவனை கெஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? கோழியை கேட்டா மசாலா அரைப்பாங்க. நீ போய் பால் எடுத்துக்கிட்டு வா போ. எங்கடா ஓட ஓட? உட்கார். வாயை மூடிட்டு குடுக்கறத ஒழுங்கா தின்னு. வேண்டாம் பாட்டி. அம்மா, இத நான் புடிச்சிட்டு இருக்கேன். குடுமா, உனக்கு கை வலிக்க போகுது. ஏன்பா இதையும் திருடிட்டு போய் திங்கலான்னு பாக்குறியா? இன்னும் எத்தனை கட்டல உடைச்சு போட போற? வாயை மூடிட்டு சும்மா இருடா. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. டே மகனே, இது சாப்பிடுறா, நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன். ஏற்கனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்ப்பா. ஆள விடுப்பா. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இத சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். இப்பவே எல்லாம் சரியா தான் இருக்கு பாட்டி. சொன்னா கேளு. வேண்டாம், எல்லா பார்ட்ஸும் கரெக்டா இயங்குது. வேணா மம்முவை கேட்டு பாருங்க, அவளே சொல்லுவா. பாலை கொண்டு வந்துட்டியாமா? இந்த இத புடி, அத குடி என்கிட்ட. தாங்காது பாட்டி.
குடிடா இத. வேண்டாம் என்னடா பாத்துட்டு இருக்க, புடி அவனை. சரிம்மா. அவனை குடிக்க சொன்னா அதே என்ன போய் குடிக்கிற? டேய் என்னடா குடிடா குடி குடி ஒண்ணே குடி. அவ்வளவுதான். பாட்டி தப்பு நடந்துருச்சு பாட்டி. என்னடி தப்பு நடந்துருச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. அடியே நில்லுடி. வச்சுட்டு போறானே. என்னடி தப்பு நடந்துச்சு டேய் சொல்லி மகனே போடி. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவடா. நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாம் சொல்றேன்னு சரியா தெரியல. போயிடும், கவலைப்படாத. நான் வீக் ஆகாம இருந்தா சரி. லேகியோங்கிற பேர்ல என்னத்தை கொடுத்தாங்களோ தெரியல. கூட்டு சதியா இல்ல என்னவோ. என் கஷ்டம் யாருக்கு புரியுது? ஆஹா, உன் தங்கச்சி வந்துட்டாடி. சாட்சி, ரொம்ப கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க. வாமா வா. விடுங்க மாமா, பரவாயில்ல, நானே வரேன், விடுங்க. ஓ, நீயே வந்தா லேட் ஆகும். நான் கூட்டு போறேன். வா 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 உள்ள ஐயோ, வா. இருங்க மாமா, செருப்பு கழட்டிட்டு வரேன். செருப்பெல்லாம் அப்புறம் கட்டிக்கலாம். நீ உள்ள வா. என்னங்க அவ கையை விடுங்க. டயர்டா வந்திருக்கா, கை தாங்களா பிடிச்சு கூட்டு வரேன். ஏய் விடுறி. ஏன்டி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்த? ஃபேஷன் ஷோ இருந்துச்சுக்கோ, அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல அப்படியே வந்துட்டேன். என்ன ஃபேஷன் ஷோவோ மண்ணாங்கட்டியோ, உனக்கு எப்போ புத்தி வருமோ என்னமோ. நீ உள்ள வா, நாம அப்புறமா பேசலாம். சரிங்க என்னங்க ம். நீ எதுக்கடி இப்ப வந்த? சரி வா. இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம வீட்டுக்குள்ள எங்கேயும் போகாத. இன்னைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அப்படி என்னக்கா ஆச்சு? உனக்கு அதெல்லாம் புரியாது, சொல்றது மட்டும் கேளு. தண்ணி குடிக்க கூட போக கூடாதா? சரி போய் குடி. இங்க பாரு, கிச்சனுக்கு மட்டும் போ, வேற எங்கேயும் போயிடாத. ம். சாக்ஷி, இது வரேன்க்கா. அக்கா, என்னாச்சுக்கா? உனக்கு ஒண்ணு ஆகல? தண்ணி குடிச்சியா? குடிச்சிட்டேன்க்கா. சரி, நீங்க இருந்து முதல்ல போ. ஏன்க்கா? ஐயோ, இன்னைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியில்லை. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி, வரேன்க்கா. மாமா, ஐயோ, நீ முதல்ல கிளம்பு தாயே. மாமா, பாய் மாமா. ஏய், என்னங்க? இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஷூ, விடுங்க. இருக்கட்டும், வாடி. ப்ளீஸ்ங்க. வா. சொன்னா கேளுங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது கொடு. வெள்ளிக்கிழமைங்க. ஏய், லைட் ஆன் ஆனா வெள்ளிக்கிழமை என்ன சனிக்கிழமை என்ன? ப்ளீஸ் டி. வேண்டாங்க. ப்ளீஸ் கண்ணா. ஆஹா. ம்.
ப்ளீஸ் டி வேண்டாங்க சொன்னா கேளுடி ப்ளீஸ். ஆ, என் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நண்பா, இதுக்கு நீதான்டா கரெக்ட். நல்ல ஐடியா நீதான் கொடுப்ப. சொன்னா கேளுடி. வேண்டாங்க. சொல்றது கேளு ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. ஏய் வா. வேண்டாங்க. ம். நம்பர் எங்க போச்சு? அவன் நம்பரை காணமே. ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்பரும் மறந்து போச்சு. கிடைச்சிருச்சு. நண்பா, எட்ரா போன எட்ரா. ஏய் ச்சே, எவடா அவ இந்த நேரத்துல சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி? எட்ரா போன. இப்போ போய் ஃபோன் பண்றான் பாரு, அறிவு கெட்டவன். டேய் என்னடா, என்னதான்டா உனக்கு பிரச்சனை? நண்பா, இந்த விஷயத்த உன்னை தவிர யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? என்னால முடியலடா. சும்மா இருந்த என் வாயில லேகியத்தை ஊத்திட்டாங்கடா கண்ணு. என்னன்னு சொல்றா? என்னடா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காடா? நான் சொல்றத நம்புடா. டேய் நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. நல்லா யோசிச்சு பாருடா, ஐடியா கிடைக்கும். பாத்ரூம் போய் வேலைய பாரு. ஓகேடா, அருமையான யோசனை கொடுத்த. நீதான்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. லக்ஷ்மி என்னங்க? லக்ஷ்மி என்னங்க? ப்ளீஸ் டி. பாத்ரூம் போயிட்டு வந்து படுங்க. ச்சே, ஐயோ, ஓ, 2 நாளா படாத பாடுபடுறேனே. ஐயோ பாட்டி, என் பாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ண. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க? எனக்கு என்ன ஆகுதுன்னு உன்கிட்ட மட்டும் சொல்ல முடியாதுமா? சொல்லாமையே தெரிஞ்சுக்கிறவங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னங்க? தங்கம், டேய் ஒழுங்கா உட்கார. ஆளும் மூஞ்சும். இந்த லேகியத்தை மறுபடியும் லேகியமா? வேண்டாம் பாட்டி, டேய் இது அதோட ஆப்போசிட்ரா. நீ ஏற்கனவே கொடுத்ததா ஆப்பாய் செட் ஆயிட்டேனே. வேண்டாம் பாட்டி, சத்தியமா தாங்க முடியல. டேய் கொஞ்சமா சாப்பிடுறா, ரொம்ப சாப்பிட எனக்கு வேண்டாம். கொஞ்சம் கூட வேண்டாம். என்னங்க? ஒண்ணும் ஆகாதுங்க, சாப்பிடுங்க. வேண்டாம் செல்லம், உனக்கு தெரியாது. இந்த பாட்டி இதுக்குள்ள என்னென்ன கலந்துருக்குன்னே தெரியாது. இது எனக்குள்ள கலந்தது. என்னையே கிரிமினல்ங்கறியா? புடி அவனை. வேண்டாம், என்னடி வேடிக்கை பார்க்கற? புடி. என்ன? சீ நிறுத்து. போடி. பேசாம இருடா. டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன வேலை செய்ய போதும்? இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? உப்பு புளி காரம்லாம் கரெக்டா இருக்கு. பாட்டி இன்னும் கொஞ்சம். வேண்டாம் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆஹா, மாற்றம் நல்லா இருக்கே. எல்லாம் கரெக்டா இருக்கு. வெரி குட். உள்ளுக்குள்ள நல்லா சில்லுன்னு இருக்கு. டேய் என்னடா பண்ற? தியானம் பண்றேன். நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போடா. இவன் நம்மள சூடு கிளப்பி விட்டு இவன் மட்டும் நிம்மதியா படுத்திருக்கானா? முதல்ல எழுப்புடா அவனை. டேய் எந்திரா. எப்படா வந்தீங்க? நான் வந்து 30 வருஷம் ஆச்சுடா. ஆமால. டேய் ராத்திரி சுட சுட எப்படா இருந்துச்சு? அதுவா, அது வரைக்கும் படுற அந்த லேகியம். அதை நான் எப்படா வர்ணிக்கிறது? ஆஹா, டேய் நண்பா, நீ சொல்லி கொடுத்தியடா. பாத்ரூம்க்கு போயிடு, பாத்ரூம்க்கு போயிடுன்னு சொன்னியே. 4 தடவை போனேன். டேய் 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 போது நிறுத்துறா. பொண்டாட்டி கிடைக்கலன்னு என்ன பிடிக்க வந்துட்டான். டேய் நண்பா, அந்த லேகியம் மாத்திரையை விட அவ்வளோ ஸ்ட்ராங்காடா? டேய், லேகியத்தை தயாரிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிடாதீங்கடா. 108 மூலிகைங்களை பறிச்சு அதை நச்சு நச்சுன்னு இடிச்சு நல்லா புழிஞ்சு லேகியமாக செஞ்சு கொடுப்பாங்கடா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு எஃபெக்ட் வருது பாரு. டேய் மச்சான், சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்குடா. கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கு தான் ராத்திரி எல்லாம் தவிச்சிட்டு கிடந்திருக்கான். உங்களுக்கு லேகியத்தை பத்தி எல்லாம் தெரியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங் மச்சான். அதுக்கு நீயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். டேய் உங்க பாட்டி கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுறா. ஏய்,
இப்போ பாட்டி கிட்ட போய் அது மாதிரி ஏதாவது கேட்டா ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க. வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. ம் சரி மச்சான், நாளைக்கு சேம் ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். ஓகே மச்சான். ஓகே ரைட். எந்தடா டேய் டேய் போகும்போது கதவு சாத்திட்டு போங்கடா. முடியல அவன. அதிலேயா அப்பா. என்னடா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஆஹா, எப்பேற்பட்ட தாயோட வயித்துல பிறந்திருக்கப்பா. உனக்கு கோடான கோடி நமஸ்காரம். ஏண்டா என்னடா ஆச்சு? சொல்றேன். எங்கப்பா உங்க அம்மா? இங்கதான் எங்கேயோ இருந்தாங்கடா. பாட்டி ஆ? பாட்டி வெளியே வா. நீ எதுக்குடா இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்க? டேய் வாங்கடா 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 உள்ள வாங்கடா. வாங்க உள்ள போய் தொலைங்க. போங்க. இங்க வந்து ஏதாவது பேசுனீங்க அப்புறம் பாட்டி எங்க அவ்வளவுதான். போயிருக்காங்கன்னு தெரியலையே. பாட்டி என்னடா ஒரு கூட்டத்தையே கூட்டு வந்திருக்க? என்ன ஆச்சுடா? ஆஹா. பாட்டி இன்னையில இருந்து நான் உன்னோட சிஷ்யன். ஆஹா, என்ன நீ ஆச்சு செஞ்ச உனக்கு? காரியம் அடேங்க அப்படிங்கப்பா. ஆஹா, என்ன நட்சத்திரம் பாட்டி உன் நட்சத்திரம். நீ செய்யற வேலையினால ஒவ்வொரு குடும்பமும் கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க. நீ தயாரிச்சியே ஒரு லேக்கியம். ரவி ரவி டே ரவி, எங்கடா இருக்க? மெதுவா கூப்பிடுறா, கத்தாத. ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? ஏன்டா அவ்வளவு சீக்கிரம் ஃபோன் பண்ணி வர சொன்ன? இல்லடா, உன் நல்லதுக்கு தான் கூப்பிட்டேன். வா. என்னடா சொல்றேன் வாடா. என்னன்னு சொல்லு. வா வந்து உட்காரு. கேக்குறேன்ல, சொல்றா. இருடா சொல்றேன். பாத்தியா? என்னடா இது, அவங்க வீட்ல இருந்து சுட்டுட்டு வந்துட்டியா? நான் கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் சுட்டுட்டு வந்துட்டேன். என்னடா சாப்பிடணுமா? வேணாண்டா டேய். இந்தடா. ம் நல்லா சாப்பிட்றா. ம் செம்ம டேஸ்ட். வேண்டாம் வேண்டாம்னாலும் சாப்பிட வச்சுட்ட. இதுக்கெல்லாம் அவன் தான்டா காரணம். அவனுக்கு அவங்க பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டான். நீ ஏன்டா என்ன சாப்பிட வச்சு ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவன் வரட்டும் இரு, அவனை வச்சுக்கிறேன். பேசாம வாய முடு, எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. என்னங்கடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வந்துட்டான் பாரு, எல்லாத்துக்கும் இவன் தான்டா காரணம். ஆமாண்டா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு என் தலையில பழிய போடுங்க. டேய் மச்சான் இருடா, இங்க பாருத. என்னடா திருடினது மட்டும் இல்லாம வழிச்சு நக்கிருக்கீங்க. எங்க பாட்டி 3 நாளா இதைத்தான் தேடிட்டு இருக்காங்க, எங்க போச்சு எங்க போச்சுன்னு. டேய் இதை சாப்பிட்டா என்னென்னமோ ஆக்குன்னு சொன்னியடா. என் பொண்டாட்டி என்ன ஒரு வாரமா செருப்பால் அடிக்கிறாடா. டேய் இது அதுக்கு இல்ல, பொத்திக்கிட்டு தூங்குறதுக்கு. ரிவர்ஸ் தெரப்பி ராஜா. மச்சான் இத சாப்பிட சொல்லி என்ன பாடுபடுத்திட்டான். திருட்டு பசங்களா, என் வீட்ல இருந்து திருடிட்டு வந்து சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட். இப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. முதல்ல அதை சொல்றா, நான் பண்றேன். அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம்டா. நீ முருங்கை திங்காத, நீ வெங்காயம் மட்டும் திங்காத. டேய் நான் என்னடா பண்றது? நான் சொல்றத மட்டும் கேளுங்க, எல்லாமே சரியா. இதான் நடந்தது சரி பாட்டி. விடுறா, அவன் திருடுறப்போ நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். எப்படி இருந்துச்சுப்பா திருடின லேகியம்? பாட்டி அவன் திருடின லேகியத்தை அவன் மட்டும் சாப்பிடாம என்ன சாப்பிட வச்சு என் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டான். ஏய் அட பாவீங்களா, நீங்க திருடி சாப்பிட்டீங்களாடா? எம்மா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பாட்டி கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? டேய் எப்பா வாங்கடா, வந்து ஆரம்பிங்க வாங்க. கூலா இருங்க, கூலா இருங்க. இதை படி. ஆகட்டும் ஆகட்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. திருடின பாவத்தை கழிக்கிறதுக்கு பாத பூஜை பண்ண வந்திருக்கானுங்க. பாட்டி உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்னமோ குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்னடானா என்ன திட்டிக்கிட்டே என்னங்க? இருக்கான். ஏன்பா என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? எதுக்கு எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? இப்போ நீ கெட்டது இல்லாம இவனையும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்க. பாட்டி இந்தாங்க பாட்டி. ஐயோ எனக்கு எதுக்குடா? பரவாயில்ல வச்சுக்கோங்க பாட்டி. என்னடா இதெல்லாம்? டேய் என்னடா பண்றாங்க? சொல்றேன். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க, நீ ஆரம்பி. வேண்டாம் வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொன்னேன், என் பேச்ச அவன் கேட்கவே இல்லை. ஏதோ செய்யணும்னு சொன்னீங்கல்ல, போய் செய்யுங்க. டேய் அந்த ஊதுபத்தி எடு, கற்பனை டேய், கொடுத்துறா. என்னடா பண்றீங்க இப்படி வீட்டுக்குள்ள? செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக பாத பூஜை பண்ண வந்திருக்கோம் பாட்டி. அடச்சி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எந்திரிங்கடா, எந்திரா, பாட்டி. எந்திரிங்க முதல்ல.
இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான்? டேய், என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? என் வீட்டில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடாச்சு? வா. நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப நீ என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கடா? குழந்தை இல்லைங்கிறத விட ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்டா. அதையே ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். வா போலாம். கடவுளே, எப்படியாவது இவரை இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு மனசு கொடுப்பா. அத்தை, நான் அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? அதுல எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும். அதுக்கு என்ன இப்போ? என்ன அத்தை, நீங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அத்தை. அத்தை, காது கேக்குது, சொல்லு. அத்தை, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நீங்களும் ஒத்துக்கணும். அவருக்கு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். வாயை மூடிட்டு கிளம்பு. என்னம்மா
நீ இங்க இருக்க? அவன் எங்க போயிட்டான்? உள்ள படுத்திருக்காரு மாமா. ஆ சரி. மாமா, ஆ என் புருஷனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். என்னம்மா? மாமா, நான் சொல்றத கேளுங்க. அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஓ, குட் ஐடியா. உனக்கு குழந்தை பிறக்காததுக்கு அவன் தான் காரணம்னா அப்ப நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா, உங்களுக்கு தெரியாது, நான் காலையில டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தேன். குழந்தை பிறக்காததுக்கு காரணம் நான் தான் அதுல எழுதியிருக்கு. அப்படியா? அது எனக்கும் தெரியுமா? மாமா, இதெல்லாம் தெரிஞ்சு சும்மா இருந்தீங்களா? பேரு குழந்தை பிறக்கணும்னு ஆசையே இல்லையா? இங்க பாருமா, வீட்டுல பெரியவங்கன்னு நாங்க இருக்கோம். டெசிஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும். சரியா? நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத. போ. ஓகே? விடுங்க. என்னங்க, ம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன சொல்லு. நான் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தேன். சரி, அப்புறம்? அதுல இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. சரி, அப்புறம்? என்னங்க, ம் உங்களுக்கு என்னமோ நான் சுகம் கொடுக்குறேன். ஆனா அத்தை மாமா பாவம் பேர பசங்களை கொஞ்சம் அவங்களுக்கு ஆசை இருக்காதா? ஆமா, என்ன பண்றது? நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அடியே, உனக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் எங்க இருந்து வந்தது? இங்கிலீஷ் 30, மேத்தமெட்டிக்ஸ் 34, சோஷியல் ஸ்டடீஸ் 36, சயின்ஸ் 44, ஹிந்தி 16. இதுல ஒரு மார்க் குறைஞ்சிருந்தாலும் நீ கோவிந்தா தான். தமிழ் 51. ஆஹா, இது ஒன்னு மட்டும்தான் நீ அதிகமா வாங்கியிருக்க. ஏய், என்ன ஷில்பா இது? ரிப்போர்ட் கார்டா இது? இதெல்லாம் என்ன? அண்ணா, அது ஏன் மார்க் ஷீட் இல்ல, உன்னோட மார்க் ஷீட். மேல பேர் எழுதிருக்கு பாரு. என்னோடதா? இதேண்டி எடுத்துட்டு வந்த? பாத்தியா? டேய், ஏன்டா இவ்வளவு கம்மி மார்க் எடுத்திருக்க? நான் படிக்கும் போது எவ்வளவு எடுத்தேன்னு தெரியுமா? அப்பா, உன் மார்க்ஸ் எல்லாம் நானும் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கியா? ஏன் மார்க் கார்டை பார்த்திருக்கியா? சரி விடு. இங்க நியூஸை பாடுறா. எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் பெண்கள் தான் முதலிடத்தில் உள்ளனர். ஆஹா, பாத்தியாடி, உங்க அப்பாவும் அப்படிதான் இருக்காரு, உங்க அண்ணனும் அப்படிதான் இருக்கான். நீயாவது நல்ல மார்க்கை எடுத்து பாஸ் பண்ண பாரு. அக்கா, அக்கா, ஏங்க என்ன இவ்ளோ அவசரமா வீட்டுக்கு வான்னு சொன்ன? ஒன்னும் இல்ல, முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலாம். அக்கா, ஏங்க ஒரு மாதிரி இருக்க? என்னோட நிலைமை நான் என்னன்னு சொல்றது சாக்ஷி? இத்தனை வருஷங்களா எனக்கு குழந்தையே இல்ல. அதுக்கு காரணம் உன் மாமான்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா முந்தா நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு காரணம் நான் தானு. அதுக்காக வீட்ல எல்லார்கிட்டயும் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். நீதான் அவரை கட்டிக்கணும். என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நானு உங்களுக்கு சக்காலத்தையா வரணும்னு சொல்றீங்களா? நல்ல நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே மேல நம்ம கும்பிடுற கடவுள் இருக்காரு. இந்த குடும்பத்துல எல்லாரும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. போகாத கோவில்கள் இல்ல, மீட் பண்ணாத டாக்டர்ஸே இல்ல. கடைசியா நான் உன்னதான் நம்பியிருக்கேன் சாக்ஷி. ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாத, ஒத்துக்கோ ப்ளீஸ்.
அக்கா நான் வேணாலும் ஒத்துக்கலாம். நம்ம வீட்ல அத்தை மாமா இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களாக்கா? அவங்க ஒத்துக்கல இவங்க ஒத்துக்கலங்கிற கதையே வேண்டாம். நான் இந்த வீட்டோட மருமக. ஒரு நல்ல மருமகளா நான் இந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அக்கா நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்னென்னமோ செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டுதுக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சாக்ஷி. அக்கா என்னங்க நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லடி தங்கம். சமையல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் தங்கச்சி தான் சமையல் பண்ணா தெரியுமா? ஓ, உன் தங்கச்சி சமைச்சதா? என் தங்கச்சி என்னை விட நிறைய படிச்சிருக்காங்க தெரியுமா? ஏங்க அவ என்னை விட ரொம்ப புத்திசாலிங்க. எங்க வீட்டு கணக்கு வழக்கெல்லாம் அவ தான் பாத்துக்குவா. நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப கொடுத்து வச்சவர்னு சொல்லுவாங்க. உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க அவ பார்க்க எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்கா. அது எங்க அப்பா அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவளுக்கு ஜாதகத்துல 4 குழந்தை பிறக்கிற யோகம் இருக்குங்க. அப்புறம் என்னங்க நீங்க ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதெல்லாம் சரி செல்லம், அது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப எல்லாம் நிம்மதியா போயிட்டு இருக்கு, அதான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. போங்கங்க. எல்லாரும் கமுக்கமா 3-4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்லி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைய நான் தூக்கி கொஞ்சலாம்ல. அடியே என்னடி சொல்ற? ஏன் புருஷ குழந்தைய நான் தூக்கி கொஞ்ச கூடாதா? அம்மோ என் செல்லக்குட்டி தங்கம், இங்க பாரு, போய் உன் செல்ல தங்கச்சிய இந்த செகண்ட் ஹேண்டுக்கு கட்டி வைக்க பாக்குறிய. என்னங்க மனசு ஒத்து போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் என்ன செகண்ட் ஹேண்ட்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதாங்க. இதுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்குவாளா? என்னங்க நான் அவளை இங்க வர வச்சிருக்கிறதே அதுக்காக தாங்க. நான் அவகிட்ட இத பத்தி பேசிட்டேன், அவளும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா. ஏய் இங்க பாரு, நீ ஏன் இப்படி இருக்க, எதுக்காக இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். செல்லம் என் தங்கம், இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, எல்லாத்துக்கும் அந்த சாமி இருக்காண்டி. ஏங்க நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? இப்ப பார்த்தாலும் டென்ஷன் படுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லுவேன், நான் என்ன சொன்னாலும் நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன், நீங்க மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. சொன்ன கேளு, வா வா. ஏன் அடம் பிடிக்கிறீங்க? வா இரு, வா, ஒண்ணு இல்ல வா. ஏய் இங்க பாரு, ஏய் செல்லம், இப்ப நீ எதுக்கு அழுவுற? அழாத. இங்க பாருங்க, நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? ஓ, உன் பேச்ச நான் எப்படி கேட்காம இருந்திருக்கேன்? எப்பவுமே அதைத்தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்க ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட ஒரே ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு அசால்ட்டா கேக்குறீங்க. என்னங்க இந்த மாதிரி ஏதேதோ பேசி என் மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இங்க பாரு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என் பேச்ச யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்றது? அட என்னங்கடி இது? செல்லம் அழாத. இங்க பாரு, இங்க வா, சொன்ன கேளு. என்னங்க வா ப்ளீஸ்ங்க, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க பாரு, அத மட்டும் விட்டுரு, நீ வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் தங்கச்சிக்கு உங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன். இங்க பாரு செல்லம், இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்திலயும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் பொண்டாட்டி. ஐ லவ் யூங்க. ஐயோ என் தங்கம், ஐ டூ லவ் யூ செல்லம். இந்தா குடி. வேண்டாங்க்கா. ஒண்ணு ஆகாது, நீ குடிமா. எனக்கு பயமா இருக்குக்கா, வேண்டாங்க்கா. இங்க பாரு, நான் தான் இருக்கேன்ல, ஒண்ணு ஆகாது. இது குடிச்சு பாரு, நல்லா இருக்கும். நல்லா குடிமா.
சரி, அவர் வர நேரம் ஆயிடுச்சு, நீ போ. அக்கா சீக்கிரம் போ. அக்கா என்ன பண்ற? அக்கா அக்கா என்ன பண்ற? சாக்ஷி, அக்கா என்னங்க, என்ன பண்ணீங்க இவள? சாரி செல்லம், சாரி சாரி. என்னங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்றீங்க? ஐயோ நீ வேற, நான் ஒண்ணுமே பண்ணலமா. ஐயோ, என் தங்கச்சி Please. வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா? நான் சொல்றது நம்ப. ப்ளீஸ் மா, நான் சொல்றது நம்புமா. சும்மா இருங்க. இனிமே யார் இவளை கல்யாணம் பண்ணிக்குவா? அட கடவுளே, இதெல்லாம் நியாயமா? என்ன சோதனை அது? ஐயோ ஒண்ணுமே நடக்கலமா. கட்டின புருஷனே என் தங்கச்சியோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாரே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? செல்லம், ஐயோ நான் இனிமே என்னங்க செய்ய போறேன்? என் தங்கச்சியை இனிமே யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோறு ஆயிடுச்சே. ஏய் அம்மு ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நீங்க சும்மா இருங்க. ஐயோ கடவுளே, இனிமே யாரு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு தெரியலையே. ப்ளீஸ் செல்லம், நான் ஒண்ணுமே பண்ணல, சத்தியமா சொல்றேன். நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன நம்புமா ப்ளீஸ். இந்தாங்க கட்டுங்க. வேண்டாம்மா வேண்டாம், நான் சொல்றது கேளு. இதெல்லாம் தப்பு, வேண்டாம். நான் மாட்டேன், எனக்கு- நான் கட்ட மாட்டேன். கட்டுவீங்களா இல்ல மாட்டீங்களா? இல்ல, நான் கட்ட மாட்டேன், நான் கட்ட மாட்டேன். நீங்க கட்டிதான் இல்ல, ஆகணும். முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப தாலி கட்ட மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? அப்புறம் இவளை நான் யாரு எந்த கட்டுவாங்க? தப்புமே பண்ணலமா, சொன்னா கேளு. என்ன நம்பு, நான் தான் சொல்றேன்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க இப்ப இந்த தாலி அவ கழுத்துல கட்டியே ஆகணும். இல்ல முடியாது, கட்ட முடியாது. நான் கட்ட மாட்டேன், நான் ஒண்ணுமே பண்ணல. என்னங்க கட்டுங்க. இல்ல நான் கட்ட மாட்டேன். இல்லங்க போடுங்க, தாலி கட்டுங்க. கட்டுங்க. கட்டிலாங்கறியா? அம்மோ நான் சொன்னா கேளு. வேண்டாம், அப்புறம் நீ தான் இங்க வருத்தப்படுவ. வேண்டாம் என் சொல்றேன், தங்கச்சி விட்டுரு. வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஏமாத்தாதீங்க, தயவு செஞ்சு கட்டுங்க. கட்டுங்க. நீ சொல்ற. ஏய் எங்கடி இருக்கீங்க? அப்போல இருந்து கத்து கத்து கத்திக்கிட்டு இருக்க. அடியே 3 நாளா என் ரூம்ல தண்ணி வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவது காதுல வாங்குறீங்களாடி? ச்சீ, இதுக்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்குதுங்களோ? ஏய் நீ ஏன்டி இங்க வந்த? விடுறி. ஐயா என்னடி பண்ற? ச்சை, வெக்கம் கெட்டவன். ஏய் யாரடி இவளுக்கு லேகியம் கொடுத்தது? என்ன பண்ற பாரு. ஹலோ, 10 நிமிஷம் வெயிட் பண்றா. ஏய் நீ அங்கே இரு, நான் வரேன். வரேன் சொன்ன கேளு. பை. டேய் ஆ? வாடா இங்க என்ன பாட்டி? உக்காரு. ம் என்னடா நடக்குது இந்த வீட்ல?
நான் நடந்துட்டு இருக்கேன், அவளும் நடந்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். என்னடா கிண்டல் பண்றியா? என்னடா ஆச்சு உங்களுக்கு? எல்லாரும் ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க? யாரு? அவளை பாரு, உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா. என்னடா ஆச்சு? அதுவா, பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு எந்த சாமிக்குமே தெரியாது. மனுஷனான எனக்கும் சத்தியமா தெரியல. அவளை கேளுங்க, அவளும் சொல்லுவா, நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆள விடு. மம்தா, ஏமா மம்தா, கூப்பிட்டீங்களா பாட்டி? இங்க வாமா. என்னடியாச்சு? நீ கவலைப்படுற மாதிரி என்ன ஆயிடுச்சு சொல்லு. ஒன்னும் இல்ல பாட்டி. இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லு. பாட்டி, எனக்கு இத்தனை நாள குழந்தை பிறக்காதது காரணம் அவருன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா அது போய் பாட்டி. நான் முந்தா நேத்து தான் ரிப்போர்ட்டையே பார்த்தேன். அதுல எனக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு போட்டிருந்தது. டாக்டரு புக்ல மட்டும்தான் படிச்சிருப்பான், அத மட்டும்தான் அவனால சொல்ல முடியும். அதுக்கு மேல வீட்டு மருந்துன்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாத்துக்கு மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்காண்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கையை கொஞ்சம் கொடு. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன். ஏன் லேகியம் இருக்கு. இல்ல பாட்டி, நான் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதுல எனக்கு குழந்தைய பிறக்க சான்ஸே இல்லைன்னு போட்டிருக்கு. அதுக்குதான் நான் அத்தை கிட்ட அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பேசினேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்ல. மாமா கிட்ட சொன்னாலும் அவரும் ஒத்துக்கல, இவர்கிட்ட சொன்னா இவரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் அதுக்குதான் என் தங்கச்சியை வர வச்சேன். பாட்டி, ஏதாவது பண்ணி நீங்க அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க பாட்டி. இங்க பாரு, நீ ஒன்னும் பயப்படாதே. அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். சரியா? உண்மையாவ பாட்டி? யார் இது நடு ராத்திரில வந்து டொங்கு டொங்குன்னு? ஏய், யாரா நீ? கொரியர் வந்திருக்கு சார், கொரியர் பாய். ஏய், கொரியர்? இந்நேரத்துல யார் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க? நம்ம பாட்டிக்கு தாம்மா, அவங்கள கூப்பிடுங்க. பாட்டி, யாரு அது இந்நேரத்துல என்ன வந்து பாட்டின்னு கூப்பிடுறது? பாட்டி, உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. எனக்கு கொரியர் வந்திருக்கா? குடு. எங்க சைன் பண்ணணும்? சைனெல்லாம் எதுவும் தேவையில்ல பாட்டி, நீங்க எடுத்துக்கங்க. அதென்னடா காலையில கொண்டு வராம இப்ப கொண்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, காலையில வந்தா டிஸ்டர்பா இருக்குமே தான் இப்ப கொண்டாந்துருக்கேன். சரி சரி, கிளம்பு. பாட்டி, இங்க வாங்களேன். என்ன? எனக்கும் கொஞ்சம் லேகியம் கொடுங்களேன். நான் லேகியம் குடுக்கறேன்னு உனக்கு யாரா சொன்னது? அதான் பாக்ஸுக்குள்ள இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. டேய், மரியாதை கிளம்புடா. சரி பாட்டி, அப்ப காலைல வரேன். போ, கிளம்பு. ஏண்டா, எவனோ அந்த கதவை தட்டினான்னு இந்நேரத்துக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற? கதவை மூடுறா. இதெல்லாம் நீ குடுக்கிற லேகியத்தோட மகிமைதான் பாட்டி. கதவை மூடிட்டு உள்ள வாடா. ஏய் பாட்டி, வாடிங்க. இந்தா, இத நீயும் உன் புருஷனும் 2 பேரும் சேர்ந்து குடிங்க. என்ன பாட்டி இது? இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் தெரியும். போய் குடிங்க, போங்க. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? அப்படிலாம் ஒன்னும் இல்ல. பாட்டி கொடுத்து அனுப்புனாங்க. நீங்க பாதி, நான் பாதி குடிக்கணுமா? பாட்டி கொடுத்தாங்களா? இதுல லேகியம் ஒன்றும் கலக்கல? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, குடிங்க. ஐயோ, இத குடிச்சுதான் நீங்க குடிங்க. இப்ப என்ன காத்துட்டு இருக்கோ தெரியல. போது குடுங்க. நீங்க மட்டும் குடிக்கிறீங்க, இதுல நானும் பாதி கொடுக்கணுமா? கொடுங்க. என்னங்க? என்ன சொல்லும்? பாட்டி எதுக்கு இதை கொடுத்தாங்க? எனக்கு என்ன தெரியும்?
எனக்கு என்னென்னமோ பண்ணுது செல்லம். உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. சும்மா இருங்க. நீ தானே பாலை கொண்டு வந்து கொடுத்த. விடுங்க. விட மாட்டேன் உன்னை. ஹாய், how are you? Yeah, I'm fine. So, you tell me, how are things going on? I'm doing well. So, when you coming back? பாட்டி, Okay. Oh, just a minute. ஷோ, எனக்கு அந்த லேகியத்தை கொடுங்க பாட்டி. லேகியமா கேக்குது? லேகியம் உனக்கு போட்டனா? போட போட பாட்டி, போன்னு சொல்றல. பாட்டி, இங்க என்னடா வேலை உனக்கு? ப்ளீஸ் பாட்டி. தெருவுல கொண்டு ஐயோ, போட்டு கல்லுல வேண்டாம். அவ்வளவுதான் பாத்துக்க. பாட்டி கொஞ்சம் கொடுங்க பாட்டி. உங்ககிட்ட லேகியம் வாங்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் உனக்கு லேகியம் கொடுக்க மாட்டேன்டா. உன்னால என்ன முடியுமா அது எப்படி கொடுக்க பாத்துக்க. மாட்டீங்க நானும் பாக்குறேன். ஐயோ பாட்டி, 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 டேய் எங்கடா இருக்க? என்னடா என்னாச்சு? டேய் என்னன்னு சொல்றது, கல்யாணமாகி 3 வருஷமாச்சு, இன்னும் குழந்தையே இல்லைன்னு இவங்க வீட்டுல பிரச்சனை பண்றாங்கடா. வீட்டுல ஒரே தொல்லை பண்றாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதான் பாட்டியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், பாட்டி கொடுக்குற லேகியத்தெல்லாம் நம்பாதீங்கடா. பாட்டி ஏதோ என் மேல இருக்கிற பிரியத்தினால செஞ்சு கொடுக்குறாங்க. நானும் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். விடுங்க. தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்கடா. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. டேய், லேகியத்தை பத்திலாம் உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த லேகியம், வீட்டு மருந்து இதெல்லாம் இப்ப வந்ததில்ல. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து வந்தது. பாட்டி ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க பாட்டி. நீங்க உங்க லேகியம் எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம். ஏதோ பொழைச்சிட்டு போட்டும் பாட்டி. இங்க பாரு, எந்த மருந்தா இருந்தாலும் அது மேல நமக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா எந்த மருந்து வேலை செய்யாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. அதனாலதான் சொல்யூஷன் ஏதாவது கிடைக்கும்னு நான் உங்களை தேடி வந்திருக்கேன். டேய் ஏன்டா இப்படி இருக்க? நான் சொல்றத கேளு. பாட்டி கொடுக்குற மருந்தெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. மரியாதையா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் அப்படித்தான் பேசுவான். பேசிட்டு போட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இவனுக்கே தெரியும் அந்த லேகியத்தோட மகிமை என்னன்னு. அப்படியா பாட்டி? இவனுக்கும் குழந்தை பிறக்குமா? நீயும் தானே பார்க்க போற. இவனுக்கு குழந்தை பிறந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ, எங்க இருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்னது இதெல்லாம் போட்டு பாட்டி அப்படி என்னதான் பண்ணுவாங்க? தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியா இருக்கு.
வேணாந்திகிலு வேணாந்திகிலு முகம் விலகு தேகம் தழுவு வேணாந்திகிலு தொட்டு பழகு கட்டி தழுவு எல்லா இடமும் முத்தத்திடலு ஒட்டி உரசு பற்றி பரவு குத்தி கிளறு மைதா உடலே தீய சுடுது கிழங்கா நின்னா என்ன கழுவ தேடு பாவ மனசுல எண்ணிக்க கொடுக்கிற ரம்மனா தருவது உரியடி கிளினி மாமனா மரகத மோகினி வெல்லவா மித்தனே துள்ளவா முழுமதி முத்தங்களை பார்க்கவா பருகே அள்ளி மூழ்கிடவா குளித்திட நீயும் அருவியல்லோ வேணாந்திகிலோ வேணாந்திகிலோ முகம் விலகு தேகம் தழுவு வேணாந்திகிலோ மோகன தேரிலே வெள்ளமே பாயுதே சாதக நிலவர மனசினை தேடுதே முகமிது கூசுதே மருகுதே எந்தலை உருகுது திமருது மேயது சுட்டது சடுகுடு விளையாடு காமனாக கணக்கேது மொத்தத்திலே மீதமில்ல வேணாந்திகில வேணாந்திகில முகம் விலகு தேகம் தழுவு வேணாந்திகில தொட்டு பழகு பாட்டி 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 என்ன யாரையுமே காணோம் எல்லாரும் எங்க போயிட்டாங்க பாட்டி பாட்டி இதுதான் போல 32 பல்லம் தெரியுது என்னடா அது பாட்டி லேகியம் லேகியம் வேணுமா குடு இப்படி குடுறாங்கற நீ முதல்ல கீழ இறங்கு நீ அந்த சேரை முதல்ல இந்த பக்கம் இழு அந்த மூலையில போய் நில்லுடா லேகியம் வேணுமா ஆமா பாட்டி இந்தடா தின்னு நல்லா இருக்கா நல்லா இருக்கு பாட்டி நல்லா இருக்கு திரும்புடா அது பக்கம் ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி நீ அந்த பக்கம் திரும்புன்னு சொன்னல திரும்பிட்டேன் இப்படி இல்லடா நல்லா திரும்பு பாட்டி இருடா உன்னை வச்சுக்கிறேன் அடியே அத்தை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டம்ளர் குடிக்க தண்ணி கொண்டு வா இதோ வரேன் அத்தை இந்தாங்க தண்ணி கொண்டு வந்துட்டியா குடிக்கிற தண்ணி தானே ஆமாங்க அத்தை அவன்கிட்ட குடு இந்தா
குடிச்சிட்டியா? ஆ, டயர்ட்னஸ் போயிடுச்சா? போயிடுச்சு. ஆ, இந்தா இப்ப சாப்பிடு. திரும்பவும் ஏன் கொடுக்குறீங்க பாட்டி? சாப்பிடுறா. அதையும் சாப்பிடு. தெம்பாயிட்டியா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பாட்டி. இங்க பாருடி, எனக்கு டயர்டா இருக்கு. உனக்கு டயர்ட் ஆகுற வரைக்கும் நல்லா சாத்திரி. வாங்க இந்த பக்கம், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? அத்தை, நல்லா கவனிச்சிட்டேன். நீ வா இந்த பக்கம், நான் பாத்துக்கிறேன். எந்திரா மேல. இந்த பக்கம் வாடா. எதுக்கு பாட்டி? வாடா சொல்றேன். நீ ரெடியா இரு. நான் இந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறேன், நீ அந்த பக்கத்துல இருந்து அடி. அவனை லேகியமா போடு. ஏன் பாட்டி என்ன இப்படி போட்டு அடிச்சு உயிரை வாங்குறீங்க? எதுக்கா? இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள பூந்து திருடுனா என்ன ஆகும்னு தெரிய வைக்கிறதுக்கு. இன்னொரு வாட்டி வந்து திருடுவே? இல்ல பாட்டி, சாமி சத்தியமா நான் அப்படி பண்ண லேகிய மாட்டேன். திருடுறியா நீ? இனிமே திருடவே மாட்டேன் வீட்டுக்கு போ. பாட்டி. உன் பொண்டாட்டி உனக்கு 3 மாசம் செருப்பாலேயே பூஜை பண்ணுவா. பொண்டாட்டியுமா? எந்திர மேல. ஓடுறா இங்க இருந்து. ஓடு. திருட வந்தா என்ன பண்ணணும்னு இப்ப புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுக்கிட்டே. இங்க பாருங்க, நான் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பரம ஏழை கஷ்டப்படுறது தாங்க முடியாம சாமி அவனோட முன்னாடி பிரதட்சணமாயி, இங்க பாரு, நான் உனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பரம ஏழை நல்லா யோசிச்சு பாக்குறான். என் வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல, அதனால நான் ஐஸ்வர்யத்தை கேட்கட்டுமா, இல்ல என்ன பெத்த தாய்க்கு கண்ணை கேட்கட்டுமா, இல்ல வீடு வெறிச்சோடி இருக்கு ஒரு குழந்தைய கேட்கட்டுமா, இல்ல என் தாயுடைய கண் பார்வையை கேட்கட்டுமான்னு அவன் யோசனை பண்ணிக்கிட்டே உடனே ஒரு வரத்தை அவன் கேட்டான். அந்த ஒரே வரத்தால அவனோட எல்லா பிரச்சனைகளும் உடனே தீந்துருது. அது என்ன வரணும் உங்களுக்கு தெரியுமா? அத நான் சொல்றேன் பாட்டி. வெரி சிம்பிள். நமக்கு தாய் தான் எல்லாமே. தாய் தான் கடவுள். அவன் உண்மையான மகனா இருந்திருந்தா சாமி கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டிருப்பான், என்னோட தாய்க்கு கண்ணை கொடுத்துருன்னு. சாமியும் சந்தோஷமா தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. தாய்க்கு பார்வை வந்ததும் மகன் சந்தோஷப்பட்டிருப்பான். அவ்வளவுதானே கதை. அடச்சி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத்தை, அவங்க வம்சம் வளர்றதுக்காக குழந்தை கேட்டிருப்பானா? குழந்தையெல்லாம் இல்ல. வேற என்ன கேட்டிருக்க போறான்? அவனுக்கு இருக்கிற தரித்திரம் எல்லாம் போறதுக்கு பணம் கேட்டிருப்பான். அதான் ஐஸ்வர்யம் கேட்டிருப்பான். ஆமா ஆமா. நீ வாய முட்டு சுமார். எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னுக்கிட்டு. பாட்டி, அப்படி அவன் என்னதான் கேட்டான்? அவன் என்ன கேட்டிருப்பான்னு நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. தங்க தொட்டில்ல ஒரு குழந்தைய பாக்குற சக்திய என் தாய்க்கு கொடுப்பா சாமின்னு அவன் கேட்டிருப்பான். அது ஏன்னா இந்த ஒரே வாரத்துல அவனோட எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். சூப்பர். கரெக்டா சொல்லிட்டு. என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான். ஐயோ பாட்டி, என் பொண்டாட்டிய நான் தொடாம பக்கத்து வீட்டுக்காரனை தொட முடியும்? என்னாச்சு தங்கம்? கொஞ்சம் தூரம் என்னாச்சு சொல்லுமா. என்னமாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? ஒரு வாரமா பயங்கரமா தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்படியா? எங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். பாட்டி என்னாச்சு பாட்டி? ஏய், தலைமுழுகி எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு பாட்டி. அப்படியா? பாட்டி என்னாச்சுன்னு சொல்லுங்க. அட லூசு, நீ அப்பனாக போறடா. அப்படியா? செல்லம். டேய், போடா அந்த பக்கம், தள்ளி போ. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது ஆண் குழந்தை தான்டா. பாட்டி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பாட்டி. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, போடா. ஐயோ, இது பாசமா அன்பா கோவமானு தெரியலையே ஆண்டவா. செல்லம். ஏண்டி என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? 5 வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. உனக்கு ஒண்ணும் புரியலையா? இருங்கத்த, நான் போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். போ. சாக்ஷி, சாமி மகிமையே மகிமைதான். அவர் முன்னாடி நாமெல்லாம் ஒரு தூசு கூட கிடையாது. நான் ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்காக என்னென்னமோ பிளான் பண்ணேன். ஆனா அந்த கடவுள் வேற என்னென்னமோ பிளான் பண்ணி எனக்கு நல்லது பண்ணிருக்காரு. சரிக்கா, அப்ப நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. நான் ஊருக்கு கிளம்பட்டுமா? சரி சாக்ஷி, பத்ரம். அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. ஹலோ ஹலோ. டேய் டேய் டேய், போன் எடுங்கடா.
எடுங்கடா ஃபோன் எடுங்கடா. ஆ டேய் மச்சான், நான் தாண்டா பேசுறேன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேசுறேன். ஹலோ டேய் மச்சான், நான் அப்பாவாக போறேன்டா. ஆமாடா. என்னது? பாட்டி சொல்லிட்டாங்கடா, கன்ஃபார்ம்டு. ஏய் நல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன், டாக்டர் கிட்டயும் விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தெரியுமா? டேய் மச்சான், ஆம்பளை பையன் தான்டா. ஏய் போதும் பேசுனது வைங்கடா, இன்னும் 250 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது. டேய் எந்திரா மேல, இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள தலைகீழ தொங்குற. கங்க்ராச்சுலேஷன் மச்சான். இது எப்படி? டேய் வாழ்த்துக்கள் சொன்னேன்டா. டேய் தேங்க்யூ. எந்திரிச்சு உட்கார்றா. நீ உட்காருப்பா, காஃபி கொண்டு வரேன். டேய் மச்சான் ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்யூடா. கங்க்ராச்சுலேஷன்டா. என்னங்கடா கையை வீசிக்கிட்டு அப்படியே வந்துட்டீங்க? அப்பாவா இருக்கேன்டா, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரணுங்கிற அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? ஏய், ராத்திரில இருந்து புது அப்பா ஆயிட்டேன் பழைய அப்பா ஆயிட்டேன்னு உளறிட்டு இருக்க. ஸ்வீட் நீ கொடுக்கணுமா இல்ல நாங்க கொடுக்கணுமா? டேய் அப்பா இருக்கிறது யாரா? நான் தாண்டா அப்பாவா இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்ட அப்பாவா இருக்கேன். டேய் ஸ்வீட் குடுறா. நான் தான் கொடுக்கணுமா? விளங்கும். செல்லம் தங்கம், மாமாக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வா. டேய், செல்லம். ரொம்ப பண்ற. எந்திரிச்சு போய் ஸ்வீட் எடுத்துடா போட. ஜஸ்ட் அ மினிட், நான் போய் சூப்பரான ஒரு ஸ்வீட் எடுத்து ஓடி வந்துடுறேன். இவன் அப்பா ஆனதும் போதும், ஆடுற ஆட்டமும் போதும். வரட்டும் மச்சான், அவனை ஒரு வழி பண்ணிடலாம். டடாய். கொஞ்சமா எடுத்து சாப்பிடுங்க, ஏன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சாப்பிடுங்கடா. டேய் என்னடா விளையாடுறியா? டேய் என்ன கிண்டலா பண்ற? டேய் வந்து எங்களுக்கு பாட்டி வை. டேய், வாடா இருங்கடா, வாடா. டேய், dress போட்டு வாங்க. செல்லம், இங்க பாரு கடத்திட்டு போறானுங்க என்ன. பாட்டி கேக்குறாங்கப்பா. என்னங்க ஏன் இந்த மாதிரி தொல்லை பண்றீங்க? குழந்தை எப்படி இருக்கு தங்கம்? வயித்துக்குள்ள இருக்கிறத நான் எப்படிங்க பார்க்க முடியும்? அதுக்கு இல்ல, உள்ள விளையாடிட்டு இருக்கானான்னு கேட்டேன். விளையாடிட்டு இருக்கான், ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். டிவில கூட லைவா வருது, பாக்குறீங்களா? ஷில்பா, ஷில்பா, என்னன்னா? இங்க ஓடி வாப்பா. என்னங்க ஏங்க இப்படி கத்துறீங்க? கத்தாதீங்க. ஷில்பா, ஷில்பா, தண்ணி எடுத்துட்டு வாமா, கொஞ்சம் சீக்கிரமா வா. இந்தாங்கண்ணா. தேங்க் யூ. இந்தா குடி. எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்களே குடிங்க. எனக்கும் வேண்டாம், கொண்டு போயிடுமா. அண்ணா நீ வர வர ஓவர பண்ற. அண்ணி சொல்லி வைங்க, இல்லனா அவ்வளவுதான். மெதுவா பேசு, குழந்தை இருக்குல்ல. குடு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீ பத்திரமா இரு, வெயிட் தூக்காத, அங்க இங்க நடக்க கூடாது, கட்டில விட்டு கீழே இறங்க கூடாது. ஓகே? டேய் ஆஹாஹாஹா, எரும மாடு மாதிரி உட்கார்ந்திருக்கான். இறங்குடா கீழே. நான் போயிட்டு வரட்டுமா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்கல்ல. அப்படி இல்லம்மா, இது 7வது மாசம் இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாமி கொடுத்திருக்கிற வரம் இது. நாம இத நல்லபடியா காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையாமா? எப்படிமா இருக்க? என்ன அத்தை, எத்தனை வாட்டி கேப்பீங்க? இப்பதானே வந்து கேட்டுட்டு போனீங்க. நீ கீழே இறங்கவே கூடாது, கட்டில் ஏதோ உட்கார்ந்திருக்கணும். இதே சரியா? மாதிரி எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்க சொல்றீங்க? எனக்கு போர் அடிக்குது. சரி, என் கூட வாக்கிங் வா. வாக்கிங்லாம் வேணாம், என்ன வீட்டு வேலையாவது செய்ய விடுங்க. அத்தை, வீட்டு வேலையும் வேண்டாம், வாக்கிங்கும் வேண்டாம், அவ அப்படியே உட்கார்ந்திருந்தா போதும். அத்தை, ஏய், இவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதாடி? 99 பிரசவம் பாத்திருக்கேன், 100வது பிரசவம் இங்க பாக்கணும் தான் வந்திருக்கேன். இவ ஏன் மருமக, இவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அடியே, நான் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி அவ புள்ளையே உண்டானா? இது ஒரு பெரிய விஷயம். இங்க வந்ததுனாலதான் பிரெக்னன்ட் ஆயிருக்காளா? பாட்டி ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வர வர ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணியை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எல்லாரும் வாங்க. அது சரி, இவ ஒருத்தி வந்துட்டா. எல்லாம் போங்க, நீ ரெஸ்ட் நீ எடுத்து உடம்ப பாத்துக்க. நீ போடி. செல்லக்குட்டி, நல்லா இருக்கியா? எந்திர மேல. அவ நல்லாதான் இருக்கா, நீ முதல்ல கிளம்பு. டார்லிங், உடம்ப பாத்துக்க, நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடுமா. அப்பா, ஸ்கூல் டே இருக்கு பாட்டி. ஸ்கூல் டேவுக்கு யாரு வராங்க? பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வராங்களாம் பாட்டி ஸ்கூலுக்கு. அப்படியா? டேய் வாடா இங்க உட்கார். இப்படி எங்கடா கிளம்பிட்ட? வேற எங்க பாட்டி நான் போவேன்? வேலைக்கு தான். இன்னைக்கு நீ ஒன்னும் வேலைக்கு போக வேண்டாம். ஏன் பாட்டி? டேய், இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்தாலும் பிறக்கும்டா.
அட நீங்க வேற சும்மா இருங்க பாட்டி. டாக்டர் ஸ்கேன் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. அடே கிறுக்கு, அதான் நான் சொல்றேன்ல. டாக்டர் என்னடா சொல்றது? எனக்கு தெரியாதாடா? நான் சொல்றத கேளு. இன்னைக்கு டெலிவரி ஆனாலும் ஆகலாம். அம்மா அம்மா சீக்கிரம் வாமா. அம்மா அம்மா இங்க வாமா. ஐயோ சீக்கிரம் வாமா. என்னடா ஆச்சு? இன்னைக்கு பாட்டிக்கு டெலிவரி அம்மா. இல்ல பாட்டி, வாய் தவறி சொல்லிட்டேன், சாரி. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? சாரி. அம்மா, பாட்டி சொன்னாங்க செல்லத்துக்கு இன்னைக்கு டெலிவரி ஆகுமா. நிஜமா வத்த? ஆமாமா, நான் எத்தனை பிரசவத்தை பார்த்திருக்கேன். அவ முகத்தை பார்த்தா இன்னைக்கு குழந்தை பிறந்துரும் தான் நான் நினைக்கிறேன். ஆகட்டும். அம்மா, பாட்டி, என்னங்க? தங்கம், என்னம்மா? என்னம்மா என்னாச்சு? எனக்கு ரொம்ப வலிக்குது பாட்டி. கையை கொடு. அப்பவே நான் உன்கிட்ட சொல்லலடா. பஸ், கார். டேய், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ற. ஆம்புலன்ஸ். அப்பா உன் போன். உன் பாக்கெட்ல இருக்கு, ஏட்றா. ஆமால என்கிட்ட இருக்க. இவன் ஒருத்தன். சாரி. சீக்கிரம் பண்றா. ஹலோ, ஆம்புலன்ஸ் சீக்கிரமா வாங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுல நெருப்பெல்லாம் பிடிக்கல. இது ஃபயர் ஸ்டேஷனா? அப்பா பதட்டத்துல ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டப்பா. ஏய், எங்க இருந்து பிடிச்ச இவனை? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா ஃபோன் பண்ணு. சாரி அம்மா, அப்பா என் பொண்டாட்டிக்கு தான் டெலிவரி. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இப்போ என்ன பண்றது? ஹலோ, சாரிங்க, யாருக்கோ டயல் பண்றதுக்கு உங்களுக்கு பண்ணிட்டேன். ஓகே அப்பா, இப்போ நான் யாருக்குப்பா ஃபோன் பண்றது? மறுபடியும் மறந்துட்டப்பா. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றா. 108க்கு ஃபோன் பண்ணு. 108? 108 1 0 8 ஓகே. ஃபோன் எடுங்கடா. ஐயோ, ஃபோன் எடுங்கடா. ஃபோன் எடுங்க. ஹலோ, 108ங்களா? ஆம்புலன்ஸா? கூப்பிட்டா வந்துடுவீங்களா? அப்பா கூப்பிட்டா வந்துருவாங்க. சரி, அட்ரஸ் சொல்லு. ஹலோ, அட்ரஸ் சொல்லட்டுமா? பென்னு பேப்பர்லாம் இருக்கா? சரி, நோட் பண்ணிக்கங்க. என்ன இது? இதுல என்ன எழுதிருக்காங்கன்னே தெரியலையே. கிறுக்கி வச்சிருக்காங்க. டேய், என்னப்பா? என்னடா பண்ற? இது என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. இது புரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? ஐயோ அப்பா, என்ன எழுதிருக்காங்கன்னு புரியல. அத அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. ஐயோ எனக்கே புரியலப்பா. அவங்களுக்கு எப்படிப்பா புரிஞ்சு மருந்து கொடுப்பாங்க? அறிவு கட்டவனே, கொண்டு போய் குடுறா. டேய், சீக்கிரம் போய் வாங்கி வாடா. சரி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்னு தெரியலையே. ஆண்டவா, மாதிரி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். அடங்க மாட்டான் போல இருக்குது. நீ போய் கோயில்ல உட்காந்துக்கிட்ட என்னால முடியலையே. அப்பா கடவுளே, என் பேரனுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்க போகுது. பெத்துக்கிற தாய்க்கு எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாம நீதான்ப்பா சுகப்பிரசவமா நடக்கணும். உன் ஆசீர்வாதம் எப்பவும் இந்த குடும்பத்துக்கு இருக்கணும். கடவுளே, பகவானே, நீதான்ப்பா துணை இருக்கணும். பாட்டி இப்படி பண்றான்? எங்க போயிட்டா பாட்டி? சீக்கிரம் வா பாட்டி. ஏய், வடங்க. ஏன்டா இப்படி ஆடிட்டு இருக்க? அப்பா
என் செல்லத்துக்கு அப்பா அவளால வலியை தாங்கிக்க முடியாதுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒன்றும் வயிறு வலிக்கலையே? இல்லப்பா, அவளால முடியாதுப்பா. வாயை மூடிட்டு அங்க போய் உட்கார்றப்பட. சும்மா வாயை மூடிட்டு பேசாம வந்து உட்கார்றா. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லையா? இதெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? சார். எஸ், என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. மும்தா புருஷன் நீ தானே? வா, வந்து உட்காரு. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, ஒன்றும் இல்லை, தைரியமா இருக்கணும்னா என்ன சார் அர்த்தம்? கையை விடுப்பா. விட்டுட்டேன் சார். சொல்லுங்க சார். இங்க பாருப்பா, நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி 10 வருஷமாச்சு. இது வரைக்கும் இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாது. ஐயோ சார், என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். எனக்கு பிபி இருக்குன்னு உன்னோட பிபியை ரேஸ் பண்ணிக்காதப்பா. கடவுளே, இந்த மாதிரி ஆளுங்களை நீ தானே படைச்ச. ரொம்ப தேங்க்ஸ். நீ நல்லா இருக்கணும்ப்பா. எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட பிபியை மட்டும் ரேஸ் பண்ணிக்காத. பிபியா? விஷயத்த சொல்லுங்க டாக்டர். எந்த காரணத்துக்காகவும் உன்னுடைய சுகரை மட்டும் ரேஸ் பண்ணிக்காதப்பா. சுகரா? எங்க பரம்பரையிலேயே யாருக்கும் சுகர் வராது. எந்த காரணத்துக்காகவும் உனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பண்ணிக்காத. ஹார்ட் அட்டாக்கா? இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட போகுது சார். அந்த மாதிரி விஷயத்த நான் எதையும் சொல்ல போறதில்ல. உன் பொண்டாட்டிக்கு நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல் பில் ரொம்ப கம்மியா வந்திருக்கு. ஐயோ, அடப்பாவி, ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளோ பில்டப்பாடா? இதுக்கா சார் இவ்வளோ நேரம் இழுத்தடிச்சே நல்லது பண்ணீங்க? அந்த ஆண்டவன் உங்களை நல்லபடியா வச்சுக்கிட்டோம் சார். இந்த மாதிரி மாத்திரை வேணும்னா உங்களுக்கு நான் இன்னும் வாங்கி தரேன் சார். யாருக்கும் கொடுக்காம தனியா வச்சு தின்னு உடம்ப பார்த்துக்காங்க, சரியா? வரேன். என் செல்லம். எங்க அங்க பாருங்க. ஏய், ஏன்டா இப்படி இருக்க? அப்பா, பெண் குழந்தை பிறந்திருக்கு. சந்தோஷப்படுறா. இங்க பாருடா, ஏன் அம்மா ஒரு பொண்ணு, ஓ அம்மா ஒரு பொண்ணு, உன் பொண்டாட்டியும் ஒரு பொண்ணு, உன் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, உனக்கு பிறந்திருக்கிறதும் ஒரு பொண்ணு. சந்தோஷப்படுறா. இங்க பாரு, பொண்ணு மகாலட்சுமி மாதிரிடா. உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குதுடா. ஷேர் அப். அப்பா, போலாம் வாங்க. செல்லம், தங்கம், என்ன பாரு, கண்ணை திறந்து பாருமா. செல்லம், எப்படி இருக்கம்மா? சந்தோஷமா இருக்குடா. நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க, குழந்தைய குளிப்பாட்டணும். வா. அப்படியே அடச்சி. டேய், வாடா இங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த பலூனை கட்டுறதுக்கு ஒரு சரியான இடத்தை தேடிட்டு இருக்கேன். ஆமா, இவ்வளவு பலூன் கிடக்குது, இது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலையா? அந்த காத்து போன பலூனை புடிச்சுக்கிட்டு சரியான இடத்தை தேடிக்கிட்டு இருக்கிறியா? டேய், குழந்தை பிறந்துருச்சுன்னு வானத்துல மிதக்காத, பூமியில நட. அதை இப்படி தூக்கி போட்டுட்டு உள்ள வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. சாந்தி செல்லம், இதோ வர. என் பொண்ணு சாந்தி செல்லம் கூப்பிடுறா. நான் வரேன்.
sa sa ni ri ga ga sa ni sa 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 ni ri ga ga sa ni sa pa ma ri ga sa ni sa